இந்த ஜானகி சொல்றது சரிதாம்மா. ரகுராம் சாதாரணமான ஆள் இல்லை. அவன் ஊர்ல பெரிய தலை செல்வாக்கு இருக்குல்ல, கண்டிப்பா அவன் இவளை வெளியே கொண்டு வர எல்லா முயற்சியும் பண்ணுவான். அதுக்கு மட்டும் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு. அவன் எந்த பக்கம் போனாலும் அவனுக்கு யாரோட உதவியும் கிடைக்க கூடாது. எப்படியும் பெயில் எடுக்க முயற்சி பண்ணுவாங்கம்மா. பெயில் கிடைக்க கூடாதுன்னு. அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் செய்யுங்க. எப்படியும் அவளை ஜட்ஜி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பெயில் வாங்க தான் பார்ப்பாங்க. அது நடக்க விடாம நான் பாத்துக்கிறேன். ஐயோ, ஏமா அப்படி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரீங்க? ரொம்ப வெயிட்டா வேற இருக்கு. அப்படி என்னதான் எடுத்துட்டு வரீங்க? ரேஷனுக்கு போயிட்டு வரேன்ப்பா. அரிசி வாங்கிட்டு வரேன். சரி, உங்க வீடு எங்க இருக்கு? இதோ பக்கத்துல தான்ப்பா இருக்கு. ஏன் 2 மூட்டையும் ஒரே நேரத்துல எடுத்துட்டு போறீங்க? ஒரு மூட்டை எடுத்துட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மூட்டை எடுத்துட்டு போலாம்ல. ஒரே நேரத்துல 2 பாரத்தை ஏமா சுமக்குறீங்க? ஒன்ன வச்சுட்டு ஒன்ன எடுத்துட்டு போங்க. நான் வேணா தூக்கிட்டு வரவா? அதெல்லாம் வேணாம்ப்பா. இந்த மூட்டையை எங்கேயே வச்சுட்டு போறேன். நீ பாத்துக்கப்பா. நான் போய் இதை வச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஊருக்கே உபதேசம் சொல்றோம். இதை நம்ம யோசிக்கவே இல்லையே. நானும் இப்ப 2 பாரத்தை சுமக்கிற மாதிரி தான் இருக்கு. முதல்ல தனாவோட பிரச்சனையை சரி பண்ணணும். அவ பாரத்தை இறக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் கூட நம்ம காசை பொறுமையா கொடுத்துக்கலாம். பா, நான் கூட ஒரு வேகத்துல 2 மூட்டையும் எடுத்துட்டு வந்துட்டேன். நீ சொன்னது சரிதான்ப்பா. ஒரே நேரத்துல எதுக்கு 2 பாரத்தையும் சுமக்கணும்? அது மட்டும் இல்லாம நான் கீழே விழுந்திருப்பேன். சரியான நேரத்துல நல்ல யோசனை சொன்னப்பா. ஆமாமா, சரியான யோசனை தான் தோணிருக்கு. நன்றிமா. நான் தானே நன்றி சொல்லணும். இந்த தம்பி எதுக்கு நன்றி சொல்லிட்டு போகுது? அவளை ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிற? அவளை எப்படியாவது நல்லபடியா நீதான் வீட்டுல வந்து சேர்க்கணும். அண்ணி, உங்களுக்கு நடக்கிறது ஏதாவது புரியுதா? எதை கேக்குற? இல்ல, ஜானகி அக்கா நம்ம வீட்டு நகையை எடுத்துட்டு போய் அடமானம் வச்சாங்க. அத நம்ம வீட்டுல போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா எப்படியும் அந்த நகையை திரும்ப கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆனா இப்ப என்னடானா அவங்க கோவில் நகையை அடகு வச்சுட்டாங்கன்னு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அண்ணி. அதுல குழப்பமாகறதுக்கு என்ன இருக்கு? நம்ம வீட்டு நகையை மீட்டுறதுக்காக கோவில் நகையை கொண்டு போய் அடமானம் வச்சிருக்காங்க. அப்படியா? அப்படிதான் பண்ணிருக்கணும். எப்பவும் கோயில் பூஜை புனஸ்காரம்னு இருந்துட்டு கடைசியில பாத்தியா கோயில் நகையிலேயே கை வச்சிருக்காங்க. நம்மள ஏமாத்திட்டு இருந்தாங்க. கடவுளையும் அப்படி ஏமாத்தணும்னு நினைச்சா முடியுமா என்ன? அதான் கடவுளே அவங்கள காட்டி கொடுத்துட்டாரு பாத்தியா. தனா, ஏய், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல கதிர், இது சரியா வராது. அந்த ஸ்பான்சரு என்ன விஷயம்? என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. இல்ல கதிர், வேண்டாம். அது எதுக்கு நீ கேட்டுக்கிட்டு? கேட்டா உனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சொல்ல போறியா இல்லையா? முதல்ல சொல்லு. எல்லாம் இருக்கப்பட்ட பணம் படைக்கப்பட்ட எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இல்லாதவங்க கிட்ட விளையாடி பாக்குறது தான் அவங்க பொழப்போ பொழுதுபோக்கோ போல. அந்த மாதிரி எப்படி நம்ம பழைய ஸ்பான்சர் கார்த்திகை கோச்சா வச்சு விளையாடினானோ அதே மாதிரி இவரும் ஒரு விதத்துல விளையாடுறாரு. பணம் கிடைக்கலங்கிறப்போ அத பத்தி நாம எதுக்கு பேசிக்கிட்டு? பேச வேண்டாம், விடு. சரி, அதை விடு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்றேன். ஏய், எங்க போற?
இல்ல எனக்கு ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கு. அதுக்காக ஒருத்தர் போய் மீட் பண்ண போகணும். என்ன ஐடியா? யார மீட் பண்ணணும்? அதை நான் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்றேன். சார், வாங்க கதிர். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்கிட்டயும் அதான் சொல்லி வர சொன்னார் சார். என்ன கதிர், அசோக் ஏன் வர சொன்னீங்க? சார் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? பார்ட்னர்ஷிப்பை சாருக்கு மாற்றி கொடுத்துட்றேன்னு சொன்னீங்கல்ல. அட இல்ல கதிர், நீங்க பணத்தை கொடுத்துட்டா அவரே வேணான்னு சொல்லிடுவாரு. இல்லை சார், நீங்கள் இவரே பார்ட்னராக சேர்த்துக்கோங்க. கதிர், என்ன கதிர் இப்படி சொல்லிட்டீங்க? என்னாச்சு? உங்களுக்கு டைம் வேணும்னா 1-2 நாள் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் இல்லை சார். இந்த ஏஜென்சிக்கு நான் 5 லட்சம் கொடுத்து சேர்ந்தேன். அது என் ஒய்ஃப் எனக்காக ரெடி பண்ணி கொடுத்தாரு சார். உங்க ஒய்ஃபா? ஆமாம் சார். உங்களுக்கே தெரியும், அவங்க ஒரு பேட்மிண்டன் பிளேயர். நான் இந்த ஏஜென்சியில் பார்ட்னராக சேரணுங்கிறதுக்காக என் ஒய்ஃப் ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில் ஸ்பான்சர்ஷிப்காக சைன் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து காசு வாங்கி தான் எனக்கே தெரியாமல் என் பழைய ஓனருக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கே தெரிஞ்சது. ஆனால் இப்போ அவள் அப்படி சைன் போட்டு பணம் வாங்கினது திரும்ப அவளுக்கே பிரச்சனையாக வந்து நிற்கிது. புரியலையே கதிர். அந்த கம்பெனியில் எங்கள் லைஃபை கெடுக்கணும்னு நினச்ச ஒருத்தன் கோச்சாக சேர்ந்துருக்கான். அவங்ககிட்ட தான் என் ஒய்ஃப் கோச்சிங் எடுக்கணும்னு அந்த கம்பெனியில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதனால் என் ஒய்ஃப் தினம் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க சார். அப்படின்னா வேற கோச்சை மாற்றி கேட்கலாம்ல? அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கலை சார். எனக்கு நல்லது பண்ண போய் இப்போ என் ஒய்ஃப் மாட்டிக்கிட்டு இருக்கா. தனாவோட ஆம்பிஷனே பெரிய மேட்ச்லலாம் கலந்துக்கிட்டு சாம்பியன் ஆகணுங்கிறது தான் சார். அது என்னால் நடக்காமல் போயிடக்கூடாது. என்னால் இப்போ பேலன்ஸ் 5 லட்சம் கொடுத்து பார்ட்னர் ஆக முடியாது. கதிர், நீங்க அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. இல்லை சார், இப்போ தான் நான் சரியான முடிவு எடுத்திருக்கேன். என் ஒய்ஃபோட ஆம்பிஷன் தான் சார் இப்போதைக்கு எனக்கு முக்கியம். தனாவோட ட்ரீமில் அவள் ஜெயிக்கணும். எங்கள் குடும்பத்துக்கு அவள் பெருமை சேர்க்கணும். அதுக்கு இதான் சரின்னு தோணுது சார். நீங்கள் சாரையே பார்ட்னராக சேர்த்துக்கோங்க சார். அவர் சொன்ன மாதிரி முழு பணத்தையும் அவர்கிட்டயே வாங்கிட்டு நான் கொடுத்த 5 லட்சத்தை எனக்கே கொடுத்துங்க சார். கதிர், நீங்க லைஃப்ல அடுத்த ஸ்டெப் போகணும்னு சொல்லிட்டே இருப்பீங்க. பரவாயில்ல சார், லைஃப்பில் நாம் நினச்சது எல்லாமே நடந்துடாதில்ல. எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது சார். கண்டிப்பாக ஒரு நாள் என் ஒய்ஃபால் முன்னேறுவேன். என்ன அது நடக்கிற நாள் தான் கொஞ்சம் தள்ளி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. கதிர், நீங்க பேசுறத கேட்டா எனக்கே கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி. நீங்கள் பார்ட்னராக சேர வந்துட்டு எனக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்களே, நீங்கள் ரொம்ப நல்லவர் சார். இவரும் ரொம்ப நல்லவர் தான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக இந்த ஏஜென்சியை நல்லா கொண்டு வருவீங்க சார். உங்களுக்கு ஓகேனா நான் இங்கேயே தொடர்ந்து சிலிண்டர் போடுற வேலையை பார்க்குறேன் சார். என்ன கதிர் இப்படி சொல்றீங்க? நான் இவர்கிட்ட பேசினாலும் நீங்க பணத்தை ரெடி பண்ணிடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன். பரவாயில்ல சார், என்னை நம்பி நீங்கள் இத்தனை நாளாக பார்ட்னராக சேர்த்துருந்தீங்க. அது ஒன்று போதும் சார். எனக்கு என் தனா சாதிக்கணும் சார். அவன் ஜெயிச்சாலே நான் ஜெயிச்ச மாதிரி தான். ஒரு புது கோச்சை செட் பண்ணி இப்போவே ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கணும். இன்னும் 10 நாளில் மேட்ச் வேறு இருக்கு. ஸோ அந்த 5 லட்சத்தை மட்டும் இப்போ உடனே சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி கதிர், நீங்க உங்க ஒய்ஃப் மேலே இவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு வாங்க, நான் அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணிடுறேன். பணத்தையும் நாளைக்கே கொடுத்துட்றேன். ரொம்ப நன்றி சார், நான் வரேன். சரி கதிர், வரேன் சார். சரி. அப்போ நானும் கிளம்புறேன் சார். சரி சார், நீங்க கிளம்புங்க. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். போயிட்டு வாங்க. சரிங்க சார், வரேன். மாமா, வக்கீல் கிட்ட ஜானகிய பெயில் எடுக்கிறத பத்தி பேசியாச்சா?
பேசிட்டேன் மாமா. 2 நாள் கோர்ட் இல்லாததால இன்னைக்கே எப்படியாவது ஜாமீன் எடுக்கணும்னு சொல்றாரு. டேய் சீனு, ஜாமீன் கிடைச்சிடும்லடா? ஸ்பெஷல் பெயிலுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஜட்ஜு வீட்டுக்கே அத்தையை கூட்டிட்டு போய் ஜாமீன் எடுக்கலாமா? ஆனா என்னடா ஆனான்னு இழுக்கிற? வக்கீல் ஜட்ஜுக்கு கால் பண்ணியிருக்காரு. ஆனா ஜட்ஜை அட்டன் பண்ணலன்னு சொல்றாங்கப்பா. சரிடா, அப்படின்னா நேரா தங்கச்சியை ஜட்ஜி வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டா? அப்படி பெர்மிஷன் இல்லாமலாம் கூட்டிட்டு போக முடியாதுப்பா. சீனு, நம்ம தொகுதி எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி ஜட்ஜு கிட்ட பேச சொல்லு. நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டேன் மாமா. அவர் ஃபோன் எடுக்கல. அவரோட பிஏ தான் எடுத்தாரு. எம்எல்ஏ அசம்பிளியில் இருக்காராம். முடிச்சுட்டு வந்த உடனே பேச சொல்றேன்னு சொல்லியிருக்காரு மாமா. என்ன ஆனாலும் சரிடா, ஜானகியை ஜெயிலுக்கு போக விடக்கூடாது. எப்படியாவது அவளை வெயில கூட்டு வந்துடணும். ஆமா மச்சான், தங்கச்சி மேல பொய்யா பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறாங்க. யாரோ பெரிய சதி வேலை பாக்குறாங்க மச்சான். யாரோ இல்ல, புவனேஸ்வரி வேலையா தான் இருக்கும். என்ன பழி வாங்க ஜானகி இப்படி பண்ணிட்டு இருக்கா? என்ன ஆனாலும் ஜானகியை நான் ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். மாமா, எப்படியாவது இன்னைக்கு ஜாமீன் வாங்கிடலாம் மாமா. நான் திரும்ப வக்கீலுக்கு கால் பண்றேன். மச்சான், அந்த புவனா குறி வச்சுதான் தங்கச்சியை மாட்டி விட்டுருக்கா. என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா இந்த ரகுராம பத்தி அவளுக்கு முழுசா தெரியல. ஊருக்கு ஒண்ணுனாலே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் உசுருக்கு உசுரான ஜானகிக்கு ஒண்ணுனா நான் சும்மா விட்டுருவேனா? இனிமே இந்த விஷயத்துல சட்டப்படி போனா சரியா வராது. சட்டத்தை நம்மளை நோக்கி வர வைக்கணும். சினு, வண்டியை நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடு. சரிங்க மாமா. ஹலோ, சொல்லுங்க மூர்த்தி. சார், ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு சொல்லுங்க. கதிரை நீங்க தான் பார்ட்னரா சேர்த்து விட்டீங்க. 5 லட்சம் பேலன்ஸை சீக்கிரம் கொடுத்துருவாருன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அவரு பார்ட்னரா இருக்கல, விளைவிக்கிறேன்னு சொல்றாரு சார். அப்படியா? என்ன சொல்றீங்க மூர்த்தி? ஆமா சார். அவர் ஒய்ஃபுக்கு ஏதோ ப்ராப்ளமா, அதனால அவருக்கு இப்போ ஒரு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது போல. எனக்கும் இப்போ உடனே பணம் தேவையா இருக்கு சார். அதனால இன்னொருத்தர்கிட்ட பார்ட்னரா சார் சொல்லி கேட்டிருக்கேன். மூர்த்தி, எதுவும் பண்ணிடாதீங்க. கதிருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்களேன். சார், நானும் டைம் தரேன்னு தான் சார் சொன்னேன். கதிர் தான் நான் விளைவிக்கிறேன், நான் கொடுத்த 5 லட்சத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கும் வேற வழி தெரியல சார். அப்படியா? கதிரியா அந்த மாதிரி பண்றான்? சொந்தமா தொழில் பண்ணி முன்னேறணும்னு சொல்லிட்டே இருப்பான். அவருக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு சார். அதனால தான் இப்படி கேட்குறாருன்னு நினைக்கிறேன். என் கூட ஒர்க் பண்ண இந்த கொஞ்ச நாள்ல பார்த்த வரைக்கும் கதிர் ரொம்ப நல்லவர் சார். ஹார்ட் ஒர்க் பண்றவர். அவர் பார்ட்னரா இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா என் சுச்சுவேஷனும் இப்போ கொஞ்சம் சரியில்லை சார். அப்போ நீங்க வேற பார்ட்னரை சேர்த்துக்க போறீங்களா? ஆமா சார், நாளைக்கே நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறேன். நீங்க தான் கதிரை சேர்த்து விட்டீங்க, அந்த மரியாதைக்காக நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன். சரிங்க மூர்த்தி, நான் கதிருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். சரிங்க சார். ஐயோ, ஓனர் வேற கால் பண்றாரு. இவருக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்புறம் கனா கிட்ட வந்து சொல்லிடுவார். இப்போதைக்கு இவர்கிட்ட பேசாம இருக்கிறது தான் நல்லது. என்ன ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? ச்சே, இந்த நேரம் பார்த்து நான் ஊர்லயும் இல்லை. சீக்கிரம் அங்கே போய் கதிர்கிட்டையும் தனாக்கிட்டையும் பேசணும். சார், இதுக்கு மேல எப்படியும் பெயில் கிடைக்க போறதில்ல. ஆமா மேடம், ஈவினிங் ஆயிடுச்சு. இனிமே கஷ்டம்தான்.
இந்த மாதிரி கோவில் பொது சொத்துல கை வைக்கிறவங்களெல்லாம் வெளியே விடக்கூடாது சார். இன்னைக்கு பெயில் கிடைக்க போறது இல்ல மேடம். எப்படியும் ஜெயிலுக்கு கூட்டு போய் ரிமாண்ட் தான் பண்ண போறோம். ஐயா வணக்கம் ஐயா. ஜானகி அம்மா மேல இப்படி ஒரு பழி விழுகும்னு நாங்க நினைக்கவே இல்லையா. நாங்க யாரும் இதை நம்பலங்க ஐயா. அம்மா ஒரு நாள் இப்படி பண்றவங்க இல்ல ஐயா. நாங்களும் உங்க கூட இருக்கோம் ஐயா. அம்மாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் ஐயா. நான் போய் பார்த்துட்டு வரேன். ரகு, அம்மா, உங்களை யார் இங்க வர சொன்னது? என்ன பேசுற ரகு? நம்ம வீட்டு மருமக இங்க இருக்கும்போது என்னால எப்படிடா வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? நீங்களாவது சொல்லி இருக்க கூடாதா? அண்ணா, நாங்க சொன்னோன்னே, ஆனா அம்மா தான் கேட்கல. என்னதான் இருந்தாலும் அக்கா இங்க இருக்கும்போது நாங்க அவங்க கூட இருக்கிறது தானே மாமா சரி. மச்சான், நீங்க எதுக்கு இவங்களை கண்டிக்கிறீங்க? என் பொண்டாட்டி இருந்திருந்தும் இப்பதான் நல்லது பண்ணியிருக்கா. முதல்ல தங்கச்சி போய் பார்ப்போம் வாங்க மச்சான். புருஷன் தன் மனைவியை எந்த நிலையில பார்க்க கூடாதோ அப்படி என்ன பார்க்க வச்சிட்டியே ஜானகி. ஏன் பார்வதி, அண்ணன் பாக்குற பார்வையை பார்த்தா இப்பவே அண்ணிய காப்பாத்திருவார் போலயே. ஐயோ, அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது அண்ணி. பாத்தீங்களா அண்ணி, இந்த கோலத்துல அவங்கள பார்க்க அப்படியே ஆனந்தமா இருக்கு. இந்த சந்தோஷம் முடிஞ்சிடவே கூடாது. அவங்க வெளியே வர முடியாம போகணும். 2 நாள் இல்ல, வருஷம் ஃபுல்லா அவங்க ஜெயிலே இருந்து களி சாப்பிடணும். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து நான் அப்படியே ரசிக்கணும். எனக்கும் ஆசைதான், ஆனா அதெல்லாம் நடக்குமா? நடக்கும். சார், நான் ரகுராம். ஜானகி என்னோட மனைவிதான். என்ன விஷயம் சார்? என் மனைவி எந்த தப்பும் பண்ணல சார். அவங்க தான் நகையை திருடி இருக்காங்கன்னு ஆதாரத்தோட தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கங்க. சார், நகையை எடுத்தது என் மனைவி இல்ல சார். வீட்லயே சொல்லிட்டேன் சார். இருந்தாலும் இப்பவும் சொல்றேன், அவங்க தான் நகையை எடுத்திருக்காங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கு. சரி, அவங்க நகையை எடுக்கலன்னு சொன்னா நகையை எடுத்தது யாருன்னு நீங்க சொல்லுங்க. திருடினது இவங்க இல்லனா அப்ப யார் நகையை திருடினது? இவன் தான் திருடன் சொல்லுங்க. இப்பவே இவங்கள வெளியில விடுறேன். நகையை நான் தான் எடுத்தேன் சார். அவளை வெளியே விடுங்க. சார், என்ன சார், என்ன சொல்றீங்க? ஆமா சார், நான் தான் நகையை எடுத்தேன். ஆமா, நான் தான் திருடன். அவளை வெளியே விடுங்க சார். உங்களுக்கு தேவை ஒரு ஆள் தானே சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, என் மனைவியை விடுங்க. சார், இவர் பொண்டாட்டியை காப்பாத்த போய் சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நீ இதுக்குள்ள வராத. திருடு போனது கோவில் நகை, பொது சொத்து. அதை கேட்க எங்களுக்கும் உரிமை இருக்கு. மிஸ்டர் ரகுராம், உங்க ஒய்ஃப்காக பொய் சொல்லாதீங்க. நான் ஏன் சார் பொய் சொல்லணும்? நகை எடுத்தது நான் தான் சார். நான் தான். என்ன கைது பண்ணுங்க.
மாமா இப்படி சொல்றாரு? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. சார் சார், என் மச்சான் சும்மா சொல்றாரு சார். அவர் மனைவி மேல இருக்கிற பாசத்துல நகையை திருடுனதா பொய் சொல்றாரு சார். அவர் நகையை எடுக்கல சார். ஆமா சார், இவர் சொல்றதுதான் உண்மை. ரகுராம் சொல்றது பச்சை பொய். இல்ல, என் மச்சான் எடுக்கல சார். நான் தான் எடுத்தேன் சார். நான் தான் எடுத்தேன். கோயிலுக்குள்ள போய் நகை எடுத்தது நான் தான் சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன பசுபதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? மாமா, நீங்க செய்யாத தப்ப ஏன் ஒத்துக்கிறீங்க? சார், நான் தான் சார் திருடினேன். என்ன கைது பண்ணுங்க சார். என்ன கைது பண்ணுங்க. என் பெரியம்மாவை வெளியே விடுங்க சார். மாயா, நீ செய்யாத தப்ப ஏன் ஏத்துக்கிற? சார், நகையை திருடினது நான் தான். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார், அந்த குடும்பத்தில் யாரும் நகை எடுக்கல சார். நான் தான் சார் அந்த நகை எடுத்தேன். இல்ல சார், நான் தான் நகை எடுத்தேன். இல்ல சார், நான் தான் எடுத்தேன். இல்ல சார், அந்த நகையை நான் தான் எடுத்தேன். சார், நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த நகையை திருடணும். அந்த குடும்பம் பரம்பரை பணக்காரங்க. அவங்க ஏன் சார் நகையை எடுக்கணும்? நிறுத்து. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லதான், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லாம் எனக்கு தெரியும். கண்டிப்பா உங்க பணம் ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துடுறோம்.